வணக்கம் சிஎம் சார். என்ன சிஎம் சார், நம்ம அண்ணியார் இன்னைக்கு சட்டமன்றத்தில் தெரிக்க விட்டாங்களா? நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிக்க விட்டாங்களா? கதறிட்டிக்க பொழுது பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருந்தது. அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளியிலிருந்து பார்த்துருப்பீங்க, சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் பார்த்ததில்லை. ஆனால் நம்ம அண்ணியார் பிரேமலதா விஜயகாந்த் எதிர்கட்சியாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தெரிக்க விட்டாங்களா? இன்றைக்கி உங்களை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. அப்படி ஒரு பொம்மை முதல்வராக நீங்கள் அதில் உட்காந்துட்டு இருந்தீங்க. முதல்வன் படத்தில் ரகுவரன் சொன்ன மாதிரி அந்த நாற்காலி ஒரு முள் கிரீடம் அப்படின்றது இன்றைக்கி உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். பதிலே சொல்ல முடியாமல் உட்காந்துட்டு இருந்தீங்க. யாரோ எழுதி கொடுத்ததை நீங்கள் பார்த்து படிச்சுட்டு இருந்தீங்க. அப்புறம் போயிட்டு எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. சேர வாரி பூசை தான் செய்வாங்க அப்படின்றீங்க. அங்கே உட்காந்து பதில் சொல்ல உங்களுக்கு தில்லு திராணி இல்லை போல தெரியுது. அதாவது இன்னைக்கு நம்ம அண்ணியார் பிரேமலதா விஜயகாந்த் பேசுறதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேங்க. அண்ணியாருக்கு தில்லு திராணி இதுக்கெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. ஆனால் தெறிக்க விட்டாங்க பாருங்க. அன்பு தம்பி விஜய்ன்னு சொல்லியே தெறிக்க விட்டாங்க பார்த்தீங்களா? ஆஸ்தான ஜோதிடருக்கு எப்படிங்க நீங்கள் அரசியல் பதவி கொடுக்க முடியும்? நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா பர்சனலாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதை எப்படி நீங்கள் அரசியலுக்குள்ளே கொண்டு வருவீங்கன்னு கேட்டாங்க. குதிரை பேரம் நீங்கள் அப்படி சொல்லி தானங்க ஆட்சியை பிடிச்சிங்க. ஆனால் பாருங்க, இன்னைக்கு சட்டமன்றத்தில் தமிழக அரசியல் வரலாற்றில் சட்டமன்றத்துக்குள்ளேயே குதிரை பேரம் நடக்குதுங்க. மன வருத்தத்தோடு நான் இதை பதிவு பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் முகத்தை மூடிட்டுலாம் போயிட்டு நான் யாரையும் சந்திக்க மாட்டேன்லாம் சொன்னீங்கல்ல தம்பி விஜய், நீங்கள் சொன்னீங்கல்ல. ஆனால் பாருங்கள், பணியூர் ஆஃபீஸில் யார் முகத்தை மூடிட்டு வந்தது, அந்த சார் யாருங்க அப்படின்றத நீங்கள் தெளிவுபடுத்தணும் தம்பி அப்படின்னு அன்பு தம்பி விஜய்ன்னு சொல்லியே இன்னைக்கு விஜய் அவர்களை தெரிக்க விட்டுருக்காங்க நம்ம அண்ணியார் பிரேமலதா விஜயகாந்த். அதனால நம்ம அண்ணியார் பிரேமலதா விஜயகாந்துக்கு நாம் நன்றி சொல்லி ஆகணுங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் சமூக வலைத்தளங்களில் எழுதிட்டு இருக்கிறாங்க, பேரம் பேசுறதை பற்றி நீங்கள் பேசலாமா, நீங்கள் எத்தனை கட்சிகள்கிட்ட பேரம் பேசுனீங்க அப்படின்னு நம்ம அண்ணியை பற்றி கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவங்கெல்லாம் ஊழல் பண்ணுறாங்கங்க, இவங்களெல்லாம் நாங்கள் ஒழிக்க போகிறோங்க, வாரிசு அரசியலை ஒழிக்க போகிறோங்க அப்படின்னு சொல்லி தானே கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சிங்க. எங்கே தனியாக மெஜாரிட்டி இருந்தது உங்களுக்கு? அதுவே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த ஆதரவுனால தானே நீங்கள் இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் குதிரை பேரம் பண்ணலாமா? அதுதான் எங்களோட கேள்வியாக இருக்குது. அதனால சிஎம் சார் இப்படி தான் சட்டமன்றத்தில் தெளிய வச்சு அடிப்பாங்க, கதற விடுவாங்க, தெரிக்க விடுவாங்க. இதெல்லாம் சட்டமன்ற நிகழ்வுகள் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தியானம் பண்ணுங்க, கவுன்சிலிங் போங்க. நீங்கள் உங்களுடைய மனதை நீங்கள் தைரியமாக வச்சுக்கணும். ஸோ அந்நியர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நாங்கள் எதிர்பார்த்த கேள்வியெல்லாம் நீங்கள் எங்களுடைய குரலாக நீங்கள் போய் சட்டமன்றத்தில் பேசுகிறீங்க. உங்களுடைய பணிகள் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள்.